திருப்பத்தூர் அருகே தொழிலாளி அடித்து கொலை, குடிபோதையால் கொலை நடந்துள்ளதா என போலீசார் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குண்டைந்தல்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இச்சாலை போடுவதற்காக இங்கு தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் கான்கிரீட் கலவை இயந்திரம் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு நெய்வேலியைச் சேர்ந்த சிவக்குமார், பிரபா, செல்வம் ஆகியோர் இப்பகுதியில் தங்கி சென்ட்ரிங் கான்ட்ராக்ட் வேலை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் இங்கு இரவு காவலராக பணியாற்றி வரும் குண்டைந்தல்பட்டியைச் சேர்ந்த செல்வராஜ் இந்த 3 பணியாளர்களும் காலையில் பணியில் ஈடுபடாததைக் கண்டு அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது சிவக்குமார் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். பின்பு இச்சம்பவம் குறித்து இந்த தொழிற்சாலை ஒப்பந்தக்காரர்களுக்கு தகவல் தெரிவித்தவர் திருக்கோஸ்டியூர் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்துள்ளார். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் திருப்பத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது சிவக்குமாரின் முகத்தில் காயங்களும், அவர் இறந்து கிடந்த இடத்தின் அருகில் ஒரு கடப்பாறை மற்றும் 2 கம்பிகளும் ரத்த காயம் இருப்பதையும் கண்டு சிவக்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகித்த போலீசார் இவருடன் தங்கியிருந்த பிரபா மற்றும் செல்வம் ஆகிய 2 பணியாளர்கள் குறித்து விசாரித்த பொழுது அவர்கள் இங்கு இல்லாததும் அவர்கள் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து சிவக்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் திருக்கோஸ்டியூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து பிரபா மற்றும் செல்வம் இருவரையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் விசாரணையில் நேற்று இரவு மூவரும் வெளியில் அமர்ந்து மது குடித்துள்ளதாகவும் அப்போது மூவருக்கும் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. ஒருவேளை மது போதையால் ஏற்பட்ட தகராறில் சிவக்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளாரா அல்லது வேறு ஏதும் காரணமாக என போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர்.